அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பீஃப் பிரியாணி தான் பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் 2 ஸ்லைஸ் கட் பண்ணிக்கிட்டேன். 3 பச்சை மிளகா, இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ மல்லி தலை, புதினா தலை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா அதில் வந்து வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினா வாசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்களும். ஆனால் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்ட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி, மீடியமான தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நான் கட் பண்ணி சேர்த்து, இப்போ நான் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டு, இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, இப்போ நான் வந்து இது வந்து நல்ல தக்காளி வெந்து வந்து தக்காளி நல்லா வெந்து மசிச்சு வரணும். இப்போ நான் மூடி சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிளறி விடணும். இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நான் வந்தோடனே இதில் மீதி இருக்க மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 பிஞ்ச் அளவு உப்பு, தயிர் வந்து ஒரு கப்பு, லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 3 டம்ளர், குறைஞ்சது ஒரு 1/2 kg பீஃபுக்கு 1/2 kg அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் கழுவி வச்ச பீஃபுங்கெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இதுவும் நல்லா அந்த கிரேவியோடு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம கறிக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். நான் கல்லுப்பு தான், நான் கல்லுப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்க்கணும். அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 6 டம்ளர் தண்ணி சேர்த்தோடனே இப்போ நம்ம வந்து இதை குடிச்சு பார்க்கணும். இதுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு குறைஞ்சது இதை வந்து நான் வந்து 5 விசில் விட்டுக்கிறேன். இல்லை இளங்கறியாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து 5 விசில் விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கறி ஹார்டாக இருந்ததுன்னா, முத்துனதாக இருந்தால் அப்படி மட்டும் கொஞ்சம் 7-8 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு இலசுங்கிறதுனால நான் 5 விசில் தான் விட்டேன். இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டுட்டேன். கறி நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நான் அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நான் என்ன செஞ்சேன், தண்ணி நல்லா வடித்து, தண்ணி இல்லாமல் இப்போ அரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியோட லெவலும் அரிசியோட லெவல் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி லெவல் வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நான் விசில் போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ 2 விசில் விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, பீஃப் பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், எங்கள் ஹஸ்பண்ட்க்கு நான் பரிமாறினேன். இன்றைக்கி அவங்க தான் கேமரா பிடிச்சாங்க. இன்றைக்கி தால்ஜாவும் வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி வந்து பிரியாணி மட்டும்தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன். கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் போட்டு இன்றைக்கி வந்து சொரக்காயெலாம் போட்டு இன்றைக்கி தால்ஜா செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.